அந்த மருந்து அவரா சாப்பிட்டாரா இல்ல அவரை கொலை பண்ணணும்னு சாப்பாட்டுல யாராவது வச்சாங்களான்னு தெரியல. ஆஹா, பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றாங்களே. இப்ப இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? என்ன என் பொண்ணை பார்த்து பேசுறீங்க? என்னமோ உங்க மாப்பிளைக்கு நாங்க தான் ஏதோ மருந்து கலந்து கொடுத்த மாதிரி. உங்களுக்கு ஒண்ணும் அது புதுசு இல்லையே. எங்களை கொல்ல பார்த்தவங்க தானே நீங்க. இத பாருங்க, நீங்க வேற புதுசா எதுவும் பிரச்சனையை கலப்பாதீங்க. நாங்களே தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நொந்து போயிருக்கோம். என்ன ஏதுன்னு தெரியாம தயவு செஞ்சு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. நீ பேசுவமா? உங்க வீட்ல உள்ளவங்க செய்யக்கூடியவங்க தானே. ஐயோ, உள்ள இருக்கிறது வேற யாரும் இல்ல, என் மாப்பிள. என் பொண்ணோட வாழ்க்கை அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. அந்த வைத்தறிச்சல்ல நான் பேசிட்டு இருக்கேன். சமந்தியம்மா, நாங்களே நொந்து போயிருக்கோம். நீங்க மேல மேல எங்களை நோகடிக்காதீங்க. தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கங்க. என்னங்க நாங்க மட்டும் என்ன சந்தோஷமா இருக்கோம்? ஏடி, நான் படிச்சு சொன்னேன் இந்த குடும்பம் தேவையில்ல வந்துருன்னு. என் பேச்ச நீயும் மதிக்கல, அவரும் மதிக்கல. இப்ப பாரு, உன் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா நிக்குது. அந்த கடவுளை வேண்டி பெண்ணடி பிரயோஜனம். என்னடி? ஆமா, என்னன்னு சொல்லு.